நமக்கு முன்னாடி நம்ம பெரியவாள்லாம் நமக்கு நம்ம யாரோட கூட பெரியவாளோடலாம் பஜனை பண்ணி அவளோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோமோ அவள்லாம் எந்த வழியை ஃபாலோ பண்ணினாலோ அந்த வழிக்கு பேர் சம்பிரதாயம். சாதாரணமா பஜனைங்கிறது இந்த சம்பிரதாயம்ங்கிற வார்த்தை ஏற்படுறதுக்கு முன்னாடி பஜனை உண்டு. மருதானூர் சத்குரு சுவாமிகள் தான் சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பெரியவாள்லாம் சொல்றது நம்பிட்டு அதுக்கு முன்னாடி பஜனை கிடையாதுன்னா பஜனை உண்டு. புரந்தரதாசர் ராமதாசர் எல்லா பெரியவாளும் கீர்த்தனை பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பஜனை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் பஜனை. சம்பிரதாயம்ங்கிறது இதுக்கு இன்னது இது, இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு பாடுறதுக்கு பேர் சம்பிரதாயம். சம்பிரதாய பஜனையில முதல்ல எடுத்த உடனே ஒரு சாதாரண இப்போ சங்கீத வித்வான்கள் பாடுறான்னு வச்சுக்கோங்க. பாடினா எடுத்த உடனே வர்ணம் பாடுறா, இந்த மாதிரி ஆரம்பிக்கிறா கச்சேரி. நம்ம பஜனை சம்பிரதாயத்தில் எடுத்த உடனே ஜானகி காந்த ஸ்மரணம் அப்படிங்கிறவன் அது பேரு என்ன? நானே கேட்கக்கூடாது. புண்டரீகம்னு பேரு. இது கூட தெரியல. 25 வருஷமா பஜனை பண்ணிட்டு இருக்காரு. புண்டரீகம்னு பேரு. அப்படின்னா என்ன? தேவம் பிரம்ம புராந்தஸ்தம் புண்டரீகாந்தரஸ்திதம் சிதாகாசம் ஜெகத்பீஜம் மகாவிஷ்ணும் சமாஸ்ரயே அப்படின்னு கிருஷ்ண ஜாத்திரங்கிரியில ஒரு ஸ்லோகம். பஜனை ஒரு தியான யோகத்துல சேர்த்தி எந்த தெய்வத்தை பத்தி பாட போறோமோ அந்த தெய்வத்தை ஹிருதயத்துல தியானம் பண்ணிக்க. அதுக்கு ஹிருத்புண்டரீகம்னு சொல்லி, ஹிருதயத்துக்கு புண்டரீகம்னு சொல்லியிருக்கு. ஹிருதய கமலம்னு சொல்றோம். புண்டரீகம்னா தாமரை. அந்த ஹிருதயத்துல அந்த தெய்வத்தையை தியானம் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஹிருதய கமலத்துல அந்த தேவத்தையை தியானம். ஜானகி காந்த ஸ்மரணம்னா ராமரை பத்தி பாடுபடுறோம்னா ஜெய ஜெய ராமராமான வாயால லிப்பு மட்டும் சொல்லக்கூடாது. அந்த ராமருடைய ஸ்வரூபம் மனசுல நம்ம தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கீர்த்தனை பாடினோம்னா அந்த தெய்வத்தினுடைய ஸ்வரூபத்திலேயோ இப்ப தியான கீர்த்தனங்கள் பாடுறோம். விளையாட இது நேரமா முருகா விளையாட, இது முருக தியானம்னு பாடுறான். நான் யாரையும் கமெண்ட் பண்ணல. முருக தியானம்னு சொன்னா அந்த முருகனை பத்தி ரூப வர்ணனை இருக்கணும். பல்லவி அனுபல்லவி சரணங்கள் எல்லாத்துலயுமே இல்ல. இந்த சுவாமியை பத்தி குண வர்ணனை இருக்கும். அப்பதான் தியானிக்கிறதுக்கு சகஜமா இருக்கும். அது மாதிரி தியானம் பண்றதுக்கு ஹிருதய கமலமா வச்சிருக்கு வேதாந்த சாஸ்திரம் உட்பட. அதுக்காக புண்டரீகம் சொல்றோம். இந்த புண்டரீகம் போடும் பொழுது பஜனை சம்பிரதாயத்தில் எடுத்த உடனே நிறைய தேவதா மூர்த்திகள்லாம் இருக்கார். பிள்ளையார் இருக்கார், முருகன் இருக்கார், ராமர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், இப்படி வரிசையா இருக்கார். பஜனை சம்பிரதாயத்துல எந்த புண்டரீகம் முதல்ல போடும்? நீங்க சொன்னதுதான் ஜானகி காந்தஸ்வரம் தான் முதல்ல புண்டரீகம் போடுற வழக்கம். என்ன விஷயம்னா நம்ம தட்சிண தேச சம்பிரதாயத்துல 3 குருமார்களை நம்ம பஜனை சம்பிரதாயத்துக்கு வச்சிருக்கோம். பகவன் நாம போதேந்திர சுவாமிகள், ஸ்ரீதர வெங்கடேஸ்வர ஐயாவாள், மருதானூர் சத்குரு சுவாமிகள். 1,08,000 ராமநாமா நித்தியம் ஜபம் பண்ணிட்டு இருந்து அதை எல்லாருக்கும் ராமநாம சூத்திரம் கொடுத்து உபதேசம் பண்ணி ராமநாம ஜபம் ஏன் பண்ணணும் அப்படிங்கறத சித்தாந்த கிரந்தங்களா 8 கிரந்தங்கள் பண்ணின பெரியவர் கோவிந்தபுரத்தர் ஜீவசமாதியில் இருக்கார். அந்த 3 குருவை வரிசையா தியானிக்கணுங்கிறதுக்காக முதல்ல ஜானகி காந்த ஸ்மரணம்னு சொன்னா ராமரையும் நினைக்கணும், போதேந்திராலையும் நினைக்கணும். நம்ம பார்வதி பத்தியன்னு 2வது. ஸ்ரீதர ஐயாவால் போதேந்திராவை விட வயசுலையும் பெரியவர், பகவன் நாம சித்தாந்த பண்ணினத்திலையும் பெரியவர், சீனியர். ஏன்னா போதேந்திராவுடைய நாம சித்தாந்த கிரந்தங்கள்ல ஐயாவாளுடைய புக்ஸ்ல இருந்து நிறைய கோட் பண்றார். இருந்தாலும் இவர் சன்னியாசிங்கிற ஒரு ஆசிரம மரியாதையும் காஞ்சிகாம கோட்டி பீட்டாதிபதியா இருந்த ஒரு பீட்டாதிபத்திய மரியாதைக்காக முதல் ஸ்தானத்தில் அவர் வச்சிருக்கார். அப்ப 2வது நம பார்வதி பத்தி என்ன
தம்மந்தே நரரூபம் அந்தகரிக்கும் ஸ்ரீ வெங்கடேசம் குரும் அப்படின்னு ஐயாவாளை பத்தி போதேந்திராலே பண்ணின ஸ்லோகம் அது. நரரூபத்துல வந்த பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு யதி ஆசிரம தர்மத்தை மறந்து ஐயாவாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணின ஸ்லோகம். அப்படின்னா ஐயாவுடைய மகிமை எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நான் அந்த படத்துல இருக்கிறதுக்காக சொல்லல. அதனால அந்த நமஸ்பாரதி பத்தி என்ன அடுத்தாப்புல அந்த ஐயாவோட தியானம் பண்ணிக்கிறோம். மூணாவது குரு சத்குரு சுவாமிகள் மருதானூர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு காவணியார் பாடியிருக்கார். ஆனா நம்ம சத்குரு சுவாமிகள்ட்ட அப்படிதான். என்னன்னா நெத்தியில விபூதி, பாலம் திரிபுண்டராங்கிதம், வாணி ஸ்ரீ ரகுநாத நாம சுதயா பியாத்ரா அசகிருத்தாரயா, வாக்குல ராமநாமா, ஹிருதயத்துல சேதசி அம்புஜலோச்சனோ எதுபதி கேலதி ராதயா. இந்த மூணும் கலந்தவர் சத்குரு சுவாமி. அந்த ஹிருதய கமலத்துக்கு தானே பிராதானியம் கொடுத்தோம். இப்போ அதனால அவருடைய ஹிருதய கமலத்துல எப்போதும் ராதாகிருஷ்ணர் தியானம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதுனால கோபிகாஜன் சொல்லணும். பின்னர் மூணாவது இது வடக்கு சம்பிரதாயத்தில் பஜன சம்பிரதாயப்படி பாடணும்னா முதல்ல ஜானகி காந்த ஸ்மரணம், அடுத்தது நம பார்வதிபதியே, அடுத்தது கோபிகா ஜீவன ஸ்மரணம் தான் சொல்றது அப்படிங்கிறது சம்பிரதாயத்துல இருக்கு. வடக்குல பெரியவாள் உச்சாரம் பண்ணிட்டு இருந்த முறை. இந்த புண்டரீகம் போட்டதுக்கு அப்புறம் ஹரிநாராயண ஹரிநாராயணன் ஆரம்பிக்கிறார் பஜன சம்பிரதாயம். சங்கீத சாஸ்திரத்துல 72 மேலகத்தா ராகம் இருக்கு. இருந்தாலும் சரிகம பத்னிசா மாயாமாளர்களுக்கு தான் சொல்லுவோம். அதனால இந்த ஹரிநாராயணன் மாயாமாளர்கள் தான் எடுத்தோம். மீதி எத்தனையோ இப்ப புதுசா நமக்கு முன்னாடி இருந்த பெரியவா எல்லாமே நிறைய மாத்தி பாடிருக்கா. திருவிழா நாள் அது பகவர்லாம் கஜகோவிந்தம் சொல்லியே பாடுவாள்லாம். ஆனா ஹரிநாராயணன் பிராச்சீனமா பாடி இருந்ததுக்கு காரணம் இது பெரியவா சொல்லுவார். மாயாமாளவர்களுக்குல ஏன்னா சங்கீதமும் சங்கீர்த்தனமும் ஒண்ணுதான். சங்கீதத்தினுடைய ஒரு ஃபார்ம் தான் சங்கீர்த்தம். அதனால அங்க சரிகம பத்தி சாகினா ஹரிநாரா சரிகம அப்படிதான் வரும். அதனால மாயாமாளவர்களுக்குல ஹரிநாராயண பாடுற வழக்கம். பஜன சம்பிரதாயத்துல முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த புண்டரீகத்தோடு ஆரம்பிக்கணும். புண்டரீகம் முடிஞ்சோடனே இந்த ஹரிநாராயண பாடணும். ஹரிநாராயண பாடின உடனே சில ஸ்லோகங்கள்லாம் சொல்றா. சுக்லாம்பிரதம்னு ஆரம்பிச்சு ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி வரலையும் வரிசையா நிறைய ஸ்லோகம்லாம் சொல்றாரு. தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்றாரு. அது எந்த காரியம் பண்றோமோ அந்த காரியத்தை பத்தி நமக்கு தெரியணும். தெரியாம பண்ணினாலும் அதுக்கு பலன் உண்டுங்கிறது வேற. ஒரு குழந்தை நெருப்பு சுடும் அப்படின்னு தெரியாது, தெரியாம போய் தொட்டுறதுனாக்க நெருப்பு சுடாம இருக்குமா? சுடத்தான் சுடும். ஆனா தெரிஞ்சு பண்ணினா அதுக்கு ஒரு வேல்யூ ஜாஸ்தி. நாம சங்கீர்த்தனம்னா என்ன, அதுக்கு என்ன மகிமை அப்படின்னு சொல்ற நாம கீர்த்தன மகிமையை பத்தின ஸ்லோகங்கள் பூரா. அந்த நாம கீர்த்தன மகிமை எதனால யாரால நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற பெரியவாளா முதல்ல தியானம் பண்ணிக்கணும். அதுலயும் சுக்லாமிரதம் எல்லாத்துக்கும் பிள்ளையார தியானம் பண்றதுக்காக சுக்லாமிரதத்தை சொல்றோம். அடுத்தாப்புல பகவன் நாம சாம்ராஜ்ய லட்சுமி சரஸ்வதி விக்கிரகம் ஸ்ரீமத் கோதேந்திர யோகேந்திர தேசிகேந்திர பாஸ்மியன் கோதேந்திராள், அடுத்தாப்புல ஸ்ரீதர ஐயாவாள், அப்புறம் சத்குரு சுவாமிகள், அப்புறம் இந்த 3 சத்குருக்கள் பரம்பரையில எத்தனை பாகவதாள்லாம் வந்தாலோ நேத்தி வரைக்கும் இனிமே எத்தனை பேர் வரப்போறாளோ நாம சாம்ராஜ்ய ரூபானாம் அவள்லாம் போதேந்திராள் ஐயாவாளுடைய ரூபமா. ஏன்னா நாம சொல்றதுனால போதேந்திர ஸ்ரீதராத்மனா அவளுக்கெல்லாம் யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். பிரணாமம் ஏ பிரகுவந்தி கேஷாமப்பி நமோ நமஹ அப்படி அந்த பாகவதாளுக்கு நமஸ்காரம். ஒரு லிஸ்ட் பிரகலாத நாரத பாகவத பராசர புண்டரீக வியாசாபரேஷன் புண்ணியானிமான் பரம பாகவதிகள்லாம் அனைவருக்கும் நாமஜபத்துல ஈடுபட்டவா. அவளெல்லாம் ஸ்மரிச்சாதான் நமக்கு நாமத்துல ருச்சி வரும். அதனால இந்த பாகவதா. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சா ஏத்த நிர்வித்தியமானாம்னு ஆரம்பிச்சு ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி வரைக்கும் வரிசையா சொல்லிட்டே போறா. நாமகீர்த்தன மகாத்மத்துக்கு இத்தனை தான் ஸ்லோகம்னு லிமிட்டே கிடையாது. அதுக்கு இன்யூமரஸ் ஸ்லோகம் சொல்லிட்டே இருந்தா அப்புறம் இதுவே பதில் கூட அப்புறம் தொடக்கல வர முடியாது. அதுக்காக ஆலோடைய சர்வசாஸ்திராணி பொறுப்பா ஆலோடைய சர்வசாஸ்திராணி விசாரித்து முறப்புனா நீ எத்தனை நீ பண்ணினாலும் இதான் ஏகம் சொல்யூஷன் பண்ண ஒரே சொல்யூஷன் தான். என்ன தேயோ நாராயண சதா அப்படின்னு முடிச்சுடுறாரு. அதோட மீதி எந்த தியான ஸ்லோகங்களும் சொல்றது பழைய வழக்கத்தில் கிடையாது. ரொம்ப அழகான தெளிவான விளக்கம் அது.
இப்போ தோடை முன்னாடி 3 புண்டரீகம் முடிஞ்ச உடனே ஹரிநாராயண, அதுக்கப்புறம் தியான ஸ்லோகம். தியான ஸ்லோகத்துக்கு அப்புறம் தோடைய மங்களம்னு ஒண்ணு. இப்ப டான்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கூட தோடைய மங்களம் பாடுறாங்க. ஜெய ஜானகி ரமண, ஜெய விபீஷண சரண, ஜெய சரோருக சரண, ஜெய தீன கருணான்னு. அந்த தோடைய மங்களம்னா என்ன? அதை யார் கம்போஸ் பண்ணிருக்காங்க? மத் பக்தா எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரதா அப்படின்னு நாமகீர்த்தன ஸ்லோகத்துல மகாத்மிய ஸ்லோகங்களே ஒரு ஸ்லோகம் சொல்றோம். அப்ப ஹரிநாராயணன் பஜனை பண்ணோடனே அங்க பகவான் வரணுமா வேண்டாமா? வந்தாது ஏன்னா அவர் வருவா அப்படின்னு வேற யாரோ சொல்லல. மத் பக்தா எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமின்னு அவரே ஹி ஹிம்செல்ஃப் நான் நிக்கிறேன் பாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்ப நீ பஜனை ஆரம்பிச்சோட அவர் வரணுமோ? அந்த வர்ற பகவானுக்கு ஜெயந்தியான்னு சொல்லி வரவேற்பு கொடுக்கும். அதான் பஜனை அந்த ஹாலுக்கு நீங்க முன்னாடி என்ன வேணா செட்டப் பண்ணுங்க, என்ன வேணா நீங்க சகஸ்ர தேவிஷா புருஷான்னு புருஷ சூத்த விதான பூஜை பண்ணுங்க, பாவ பூஜையா இருக்கட்டும். பஜனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க பகவான் வர சாநித்தியம். ஏன்னா அந்த அந்த மகாத்மிய ஸ்லோகத்துக்கு அதுதான். அப்ப வர்ற பகவானுக்கு ஜெயஜியா ஜெயஜியா ராஜாதிராஜன் சாதாரண ராஜாக்களுக்கே அழிய போற சரீரத்தில் உள்ள ராஜாக்களுக்கே ராஜாதிராஜா ராஜமார்த்தாண்டா ராஜா கம்பீரன்னு சொல்றோம். அவர் அழியாத ராஜா, என்னைக்கு நித்திய தம்பதிகள் அவள்லாம் அவ ஜெயஜியா ஜெயஜியா அவளுக்கு சொல்ற ஜெயஜியா தானே அந்த வாழ்க்கை தானே உண்மையான வாழ்க்கை. அந்த தெய்வத்துக்கு சரணம் சரணம் அவ வந்தோட நமஸ்காரம் பண்றோம். நாராயணத்தே நமோ நமோ அப்படின்னு நமஸ்காரம் பண்றோம். பராக் சொல்றதுன்னு பேர். பெரியவாள்லாம் வரும்போது சிங்கேரி மடத்துல நல்லா பார்க்கலாம். கைலா கொடுத்து ஒரு பெரியவா பிரவேசம் பண்ணும்போது சாவதாம்பாளன் பிரதட்சணம் பண்ணி வரும்போது ஒரு பெரிய ஒரு கைலா கொடுத்து வச்சுன்னு அது மாதிரி எச்சரிக்கான்னு சொல்லி ஜாக்கிரதையா அப்படின்னு சொல்லி வந்த பகவான அப்படியே பீட்டத்தில் உட்கார்ந்து வைக்கணும். வந்தோன்னு ஒரு பெரியவா வந்தா ஆர்த்தி மாதவ பவதுதே அப்படின்னு ஒரு மங்களம். அந்த அதோட தோடைய பூர்த்தியா. இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ். ஒரே ஆத்தர்ல 5 கீர்த்தனமும். ஜெயஜானகி ரமணன் பத்ராச்சல ராமதாசர் பாடினது. சரணு சரணம் வினயா சுவாமி பாடினது. முருகர நகதர புரந்ததாசர் சுவாமி பாடினது. தேவேச கணாராதிதவும் மாதவ பௌத்ததேவும் நாகப்பட்டினத்துல பக்கத்துல போலகம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த போலகத்துல சமாதியா இருக்கிற விஜயகோபால சுவாமிகள்னு பஜன சம்பிரதாயத்துல போதேந்திராள் காலத்திலையும் ஐயாவாள் காலத்திலையும் இருந்த பெரியவர். அவர் போதேந்திராள் காலத்துல காசியில இருந்தார். போதேந்திராவை பார்க்கறதுக்காக காசியிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி போதேந்திரா ஜீவசமாதி ஆயிட்டார். ஐயாவாலும் பரமேஸ்வரனோ போயிட்டார். அவர் பார்க்க முடியுது. ஆனா அந்த காலத்துல இருந்தவர் அவர் பண்ணின கீர்த்தனங்கள் அதை கலெக்ட் பண்ணி சத்குரு சுவாமிகள் நம்ம கொடுத்திருக்கார். தோடைய புண்டரீகம் ஹரிநாராயண, அது முடிஞ்ச உடனே ஸ்லோகங்கள், தியான ஸ்லோகம் ஆனோடனே தோடைய மங்கலம். இந்த தோடைய மங்கலத்திலேயே ஒரு அழகா முதல் ராகமே நாட்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கு அப்புறம் குழவா கேட்க நமஸ்காரம் பண்ற வாழ்க்கை போய் பட்டாள பண்ணா தெரியாது. குழவா வாங்க 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 முட்டா போயிருக்கோம். அது மரியாதை வாங்க. சரணு சரணு ஹரே சரணு சரணு அப்படின்னு பாடுறோம். கலக்கும்போது சொல்றா நாயகா சரணு சரணு ஹரே. சரணாகதி பண்றதுன்னா தைரியமா பண்றதா அதிகாரமா பண்றதா? அதுவும் பகவான்கிட்ட போய் கிட்டத்தட்ட இதை பார்த்தா தியாக பிரம்மம் பண்ணிருக்கிற இந்த பஞ்சரத்ன கீர்த்தனையில 5 ராகம் போட்டு அழகா பண்ணிருக்காரு. இந்த மாதிரியே இதுல ஒரு மத்தியமாவதி சாவேரி முடிஞ்ச உடனே பஞ்சூராளியில முடியுது. இந்த தோடைய மங்கலம் நீங்க சொல்றாப்புல தோடைய மங்கலம் பாடின உடனே பகவான் வந்துடுறார் பிரம்மானந்தமா. அது முடிச்சதுக்கு அப்புறம் குரு கீர்த்தனைகள்னு சங்கீத மும்மூர்த்திகள் மாதிரி சங்கீர்த்தன மும்மூர்த்திகள் அவர் சொன்னாப்புல மும்மூர்த்திகள் கீர்த்தனைகள்லாம் இருக்கு. அதுல குருவா போதேந்திரால பாடுறோம். போதேந்திராள் பகவன் நாம போதேந்திர சரஸ்வாமிகள் மேல எத்தனை கீர்த்தனை இருக்கு? பிராச்சீனமா 7 கீர்த்தனை பாடுற வழக்கம். சத்தமணி அப்படின்னு தோடியில அமைஞ்ச கீர்த்தனம். போதேந்திரம் ஜெகதாம் குரு ஆசிரியர் தேவகாந்தாரியில் ஒரு கீர்த்தனம். பரம கருணையா பங்கஜ நயனா போதேந்திர குரு ரூபேணா அப்படின்னு பியாக்கடையில ஒரு கீர்த்தனம்.
போதேந்திர குரும் பஜேகம் அப்படின்னு கானடால ஒரு கீர்த்தனம். பஜரே மானச போதேந்திர யோகீந்திரம் பஜன பராசயாக்லாஜன சந்திரம்னு பெஹாக்ல ஒரு கீர்த்தனம். ஸ்ரீகுரு போதேந்திரம் மானச பஜ பஜ யோகீந்திரம் அப்படின்னு ஸ்ருதியில ஒரு கீர்த்தனம். பஜரே மானச போதேந்திர யோகீந்திரம் பகவன் நாம விக்கிரகம் தேசிகேந்திரம் காப்பியில ஒரு கீர்த்தனம். இந்த 7 பிராச்சீனமா பெரியவாள்லாம் பாடிட்டு. இந்த கீர்த்தனைகள்லாம் கம்போஸ் பண்ணினவா யாரு? எல்லா கீர்த்தனமே ஒத்தரை பண்ணல. சிலதுக்கு ஆத்தர் தெரியுது, சிலதுக்கு ஆத்தர் தெரியல. இந்த சதமணிங்கிற கீர்த்தனம் தான் பிராச்சீனமா ரொம்ப வருஷமா பாடும். நேற்று வரைக்கும் மடங்கள்லாம் மீதி 6 கீர்த்தனம் கூட எப்பயாவது தான் பாடுவாடு வந்து 365 நாளும் இந்த சதமணி தோழி கீர்த்தனம் தான் பாடுவோம். அதுல என்ன ருச்சியோ தெரியாது. 365 நாளும் போதேந்திராள்னு சொன்னா சதமணி கீர்த்தனம் தான் பாடுவோம். அதனுடைய ஆத்தர் தெரியாது. அடுத்தாப்புல போதேந்திரம் ஜெகதாம் குரு ஆசிரியே பரம கருணையா பங்கஜனேனா இந்த 2 கீர்த்தனமும் திலஸ்தானத்துல நரசிம்ம பாகவதர்னு ஒரு பெரியவர் இருந்தார். 19th century எண்டுல அவர் காலத்துக்கு முன்னாடி வேதம் எப்படி ஸ்ருதி அப்படின்னு காதால கேட்டு காதால அடுத்த பரம்பரை சொல்லி அடுத்த பரம்பரை எப்படி தயார் பண்ணாலோ அதே மாதிரி பஜனை அப்படித்தான். நம்மளுடைய சக்தி அந்த கிராக்கிய சக்தி நமக்கு கிடையாது பின்னாடி வர்றவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக பரிவாள்லாம் வேதத்து புஸ்தகம் போட்ட மாதிரி இந்த தில்லஸ்தான நரசிம்ம பாகவதர்லாம் முதல்ல புஸ்தகம் போட்டார். முதல்ல கிரந்த லிபியில போட்டார். பஜன சம்பிரதாய புஸ்தகம் மட்டும் போடல. பஜன சம்பிரதாயத்துக்கு வேண்டிய எத்தனை மகான்கள் என்னென்னலாம் பண்ணிருக்காளோ அத்தனையும் கிரந்த லிபியில பண்ணிருக்காரு. ஸ்வதா ஜென்மதா தெலுங்குறவர். பஜன சம்பிரதாயத்துல எல்லாருமே தெலுங்கல் தான், தனியானு சொல்ல வேண்டாம் ஸ்பெசிபிக்கா. அவ பண்ணின கைக்கறிஞர் தான் பஜன சம்பிரதாயத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி. கீர்த்தனைகளே நிறைய தெலுங்கு கீர்த்தனைகள் எல்லாமே லாங்குவேஜ். ஐயாவாள் பண்ணின ஸ்துதிமணி மாலான ஒரு 700க்கு மேற்பட்ட ஸ்லோகங்கள் அவர் தான் முதல்ல பிரிண்ட் பண்ணிருந்தது. நாராயண தீர்த்தர் பண்ணின கிருஷ்ணலீலா தரங்கனியை முதல்ல கிரந்தலிபியில பிரிண்ட் பண்ணது அவர் தான். அதே மாதிரி பஜன சம்பிரதாயத்தை முதல்ல பிரிண்ட் பண்ணது அவர் தான். அவர் பண்ணின கீர்த்தனம் போதேந்திரம் ஜெகதாகுரு ஸ்ரீ தேவகந்தாரி கீர்த்தனமும் பரமகருணையா பங்கஜனேனான்னு வியாக்கட கீர்த்தனமும். கோவிந்தபுரம் போதேந்திரால் சமாதிக்கு எழுத்தாப்புல ஒரு சமாதி இருக்கு. அங்க கோவிந்தபுரம் வந்தவங்களுக்கு தெரியும். பாலகிருஷ்ணானந்தா அப்படின்னு ஒரு சமாதி இருக்கு. அங்க எச்சரிக்கா சொல்லும் போது பாலகிருஷ்ணானந்த மகாபிரபு அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த பாலகிருஷ்ணானந்த மகாபிரபுங்கிறவர் போதேந்திரால நேர பார்க்காம போதேந்திரால சொப்னத்துல நாமசூத்திரம் வாங்கிட்டு அவர் அங்கேயே 1,08,000 நித்திய ராமநாம ஜபம் பண்ணி என்ன குருநாதர் சன்னிதியில் தான் எனக்கு சமாதி வைக்கணும்னு சொல்லி சமாதியானவர். அவருடைய சிஷ்யர் சிவராம யத்திகள்னு ஒரு பெரியவர் இருந்தார். மாயவரம் பக்கத்துல அரையபுரங்கிற இடத்துல அவருடைய சமாதி இருக்கு. அந்த சிவராம யத்திகள் பண்ணின கீர்த்தனம் போதேந்திர குரும் பஜேகம் காந்தார். அவர் பண்ணினதான் ஸ்ரீதர வெங்கடேசம் ஸ்மராமியம் ஐயாவோட மேல. ராமதாசன் முத்திரை வச்சு 2 கீர்த்தனம். பஜனே மானச போதேந்திர யோகீந்திரம் பஜன பராசய ஆக்லாதன சந்திரம்னு ஸ்ரீ குரு போதேந்திரம். ராமதாசன்கிற முத்திரையில நேத்திக்கு வந்து பாபநாச சிவன் கூட நிறைய பேர் பாடியிருக்கார். அதுல பத்ராதிரி ராமதாசன்கிற முத்திரை கிடையாது, பத்ராதிரி ராமதாசன் முத்திரை கிடையாது, பத்ரகிரி ராமதாசன் முத்திரை கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியவா யாரோ உத்தர ராமதாசன் அவர் பண்ணியிருக்கார். அவருடைய லைஃப் ஹிஸ்டரி தெரியல. ஹரிஹர கவின்னு ஒரு பெரியவர் இருந்தார். சத்குரு சுவாமிகளுக்கு மணஞ்சேரி கோபால பாகவதர்னு ஒரு பெரியவர் குரு. 5 வயசு வரைக்கும் சத்குரு சுவாமிகள் பேசல. அவர் பேசலையேன்னு அப்பா வருத்தப்பட்டு இருந்தார். ஏன்னா அவ வேத பரம்பரை, வேத அத்தியனம் பண்ணணும், உபநயனம் பண்ணணும், பேசினால்தானே பண்ண முடியும் அப்படின்னு. அவள்லாம் போதேந்திராவுடைய சிஷ்ய பரம்பரை, ராமநாம ஜபம் பண்ணுமே, வேதாத்தியானம் பண்ணுமே, இப்படி கவலைப்பட்டு இருந்தவர். இந்த மணஞ்சேரி கோபால பாகவதர் வந்து ஒரு தடவை ராமநாம அந்த சத்குரு சுவாமியோட உபதேசம் பண்ணார். உடனே அன்னிலிருந்து ராமநாம ஜபம் பண்ண ஆரம்பிச்சார் சத்குரு சுவாமி. அந்த மணஞ்சேரி கோபால பாகவதர் காலத்தில் இருந்த பெரியவர் ஹரிஹர கவிங்கிறவர். அந்த ஹரிஹர கவி பாடின கீர்த்தனம் காபிராக கீர்த்தனம். புஜகேந்திர பூஷண கஜராஜவர்தன் பஜர மனசு அந்த கீர்த்தனம். அடுத்தது ஸ்ரீதர ஐயாவாள். ஸ்ரீதர ஐயாவாள் 7 கீர்த்தனம் பிராச்சீனமா உண்டு. 8 கீர்த்தனமே உண்டு. இப்ப நான் முன்னாடி சொன்ன சிவராம யதிகள் சொன்ன கீர்த்தனம் ஒண்ணு, மீதி 7 கீர்த்தனமும் சூலமங்கலம் கோபாலக்ஷ பாகவதரும் பெரியவர் இருந்தார். அவர் பண்ணினார்னு தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். இங்க விஜயலட்சுமின்னு ரொம்ப எம்ஏ
மியூசிக் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்றவா அங்க வந்து ஐயாவளை பத்தி அங்க தீசிஸ் பண்ணா. அவ வந்து கிருஷ்ண அப்படின்னு ஒரு முத்திரை போட்டு இந்த பக்திய ஸ்ரீதர ஒரு பெரியவர் பாடியிருக்காருன்னு ஒரு அத்தாரிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதே வச்சுக்கோமா அதே நானும் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அதனால மீதி 6 கீர்த்தனம் சூலமங்கல கோபாலகிருஷ்ண பாவன் ஒரு பெரியவர் பண்ணிருந்தது. அதுல இந்த சுவாமி மேரே கதினிங்கிற கீர்த்தனையில கூட கடைசியில கோபாலகிருஷ்ணன் எல்லா கீர்த்தனையுமே வரும். எல்லா கீர்த்தனையும் கோபாலகிருஷ்ணன் வரும். அனயமு கோபாலகிருஷ்ணி பஜனமு சேயுட கண்டே எல்லா கீர்த்தனையும் கோபாலகிருஷ்ணன். அது மாதிரி 3வது சத்குரு சுவாமிகள். சத்குரு சுவாமிகளுக்கும் நிறைய சிஷ்யாலாம் இருந்திருக்கா. ஒவ்வொரு கீர்த்தனத்துக்கும் ஒவ்வொரு சரித்திரம் உண்டு. இப்ப அதெல்லாம் பேசினா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இன்னைக்கு போராது, இது இருக்கிற 1/2 மணி 1 மணியும் போராது. ஒவ்வொரு கீர்த்தனத்துக்கும் ஒவ்வொரு சரித்திரம் உண்டு. பாலகணேசன் திப்ராஜபுரத்துல ஒரு பெரியவர் இருந்தார். சத்குரு சுவாமிகள் உஞ்சவர்த்தி போனப்ப அவர் அலட்சியமா காலை நீட்டின்னு உட்காந்துட்டாராம். அவருக்கு ஒரு ரோகம் வந்துருது. எந்த டாக்டர்ட்டையும் போய் இது மெடிசினை கட்டுப்படாத ரோகம் சுவாமி, இது ஏதாவது மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணிங்களான்னு கேட்டார் இந்த டாக்டர். இவர் மகான் நினைச்சாத்தானே அபச்சாரம் நினைக்க போறாரு. அது சொல்லல, அப்படி ஒண்ணும் இல்லையே அப்படின்னாரு. பக்கத்துல இருக்கிறா சொன்னா, எங்க ஊர்ல பெரிய ஒருத்தர் இருக்கார் பக்கத்துல. ஏன்னா மருதாரூர் அனுபுர வாசுலு நிரத்தமும் வெங்கட தாசுன்னு சொல்லும். மருதாரூர்ல மட்டும் இல்ல, மருதாரூர் சுத்தி இருக்கிற கிராமத்துல எத்தனை பேர் ராமநாம ஜபம் பண்றாலோ அத்தனை அனுபுர வாசுலு சர்வே எல்லாருமே வெங்கடராம சத்குரு சுவாமிக்கு சிஷ்யாள் தாசுரு அப்படின்னு கீர்த்தனத்துல இருக்கு. அப்ப பாலகணேசன் மட்டும் எக்ஸப்ஷன் அல்ல. மாதிரி எங்க ஊர் பெரிய ஒருத்தர் மாதிரி உச்சவர்த்திக்கு வந்தா இவர் சாதாரணமா எடுத்துட்டார் அவரை அலட்சியப்பட்டு. அதனாலதான் ஒண்ணும் வேண்டாம், நீங்க அவர் உச்சவர்த்தி போகும்போது பாத பூஜை பண்ணி நீங்க தீர்த்த பிராசனம் பண்ணும்போது உங்களுக்கு தேவையாப்படும். அவர் பண்ணின கீர்த்தனம் அத்தடே பரபிரம்மணின்னுட்டு தன்யாசியில ஒரு கீர்த்தனம். வெங்கட விட்டல்னு கும்பகோணத்துல ஒரு பெரிய சங்கீத வித்வானத்தர் இருந்தார். சத்குரு சுவாமிகள் அன்னைக்கு உச்சவர்த்திக்கு போல அவர் சிஷ்யால் தான் போனா. எல்லாங்கிற பால் மாதிரியே எல்லாரும் பாடி முடியுமா? என்ன மாதிரி 4 பேர் பாடணும் பஜனை, அது மாதிரி 2 பேர் பாடினா சங்கீதம் தெரிஞ்சா சுத்தி தாளத்தோட பாடணும். இல்லன்னா வெறுமனே ஹரே கிருஷ்ணா மகா சொல்லிட்டு போகல ஐயா உச்சவர்த்திக்கு, ஏன் அப்படி சுத்தியும் தாளம் இல்லாம பாடுறீங்க அப்படின்னு இந்த சங்கீதம் தான் கேட்டுட்டார். அவருக்கு ரோகம் வந்துட்டு பாகவத்தை அபச்சாரம் பண்றாங்க. நம்ம எல்லாம் எத்தனை அபச்சாரம் பண்றோம், பயம்தான் இருக்கு. இந்த சரித்திரங்கள் எல்லாம் கேட்டாக்க நம்ம எல்லாம் பயப்படும். அவர் சத்குரு சுவாமியோட தீர்த்த பிராசனம் பண்ணிட்டு பஜரே குருச்சரணம் 14 வெங்கட விட்டலனி தாசுரன். இந்த மாதிரி ஒவ்வொரு கீர்த்தனத்துக்கும் ஒவ்வொரு சரித்திரம். சத்குரு சுவாமியோட மட்டத்திலேயே ராதாகிருஷ்ணர்னு ஒரு சிஷ்யர் இருந்தார். அவருக்கு அந்தரங்க கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு அவர் பண்ணின கீர்த்தனம் பஜே சத்குரு. சில்லஸ்தான நரசிம்ம பாகவதர் பண்ணின கீர்த்தனம் சித்தையரே சத்குரு. நரஹரி தாசருத்தம் பவ போத்தம் அப்படின்னு. இந்த நாம சங்கீர்த்தன ட்ரினிட்டிஸ் 3 பேரும் அவருடைய கீர்த்தனை பத்தி ரொம்ப அழகா சொன்னாள். நீங்களே இப்ப பேசும்போது சொன்னாள் அவர் உச்சவர்த்தி பண்ணிட்டு வந்தாருன்னு. அவர் வாழ்ந்த காலம் இன் பிட்வீன் 17th century and 18th century. சத்குரு சுவாமிகள் வாழ்ந்த காலம். இந்த சத்குரு சுவாமிகள் வாழ்ந்த காலத்துல இந்த உச்சவர்த்தி அவர் பண்ணிட்டு வந்திருக்கார். அப்படின்னா உச்சவர்த்தினா என்ன, உச்சவர்த்தினா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு கீர்த்தனையில கூட சொல்லியிருக்கார். நீங்க அதை சொல்லணும். பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டார். கைகையிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றார். அம்மா ஒரு குறிப்பிட்ட நேரம் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அயோத்தியில இருக்கிறதுக்கு. எங்க அம்மாட்ட போயிட்டு வரேன்னு சொல்லணும், என் பத்னி சீதைட்ட போயிட்டு வரேன்னு சொல்லணும். இதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியாது. அது வரைக்கும் எனக்கு அயோத்தியில இருக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கும் அப்படின்னு கைகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கௌசல்யிட்ட வரார். பட்டாபிஷேகம் தான் நடக்க போறதுங்கிற சந்தோஷத்துல அவ ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆச்சாரம் எல்லாம் வச்சுட்டு அந்த சந்தோஷத்தோட பேசுறா. அவர் சொல்றாரு, இது மாதிரி அம்மா என்ன அப்பா என்ன காட்டுக்கு போய் சொல்லிருக்கா அப்படின்னு. அப்பா முன்னாடி சொல்லியிருக்கா வேதத்துல, அம்மா முன்னாடி சொல்லியிருக்கா. மாத்ரு தேவோ பவா, அப்புறம் தான் பித்ரு தேவோ பவான்னு சொல்லியிருக்கு. நான் சொல்றேன் நீ காட்டுக்கு போக அப்படிங்கிறார். அவர் சொல்றார், ராமர் அப்பா சொல்றத நீ மட்டும் நான் மட்டும் கேட்கணும்னு சட்டம் இல்ல, நீனு கேட்கணும். அப்ப ராமர் காட்டுக்கு போகணும்னு தசரத சுவாமி சொல்லிட்டாருன்னா
அப்ப ராமர் காட்டுக்கு போறதுக்கு என்ன ஆனுகூல்யம் பண்ணணுமோ அது கௌசல்யா உட்பட பண்ணியான். அப்ப அத பத்னிங்கிற ஸ்தானத்துல அவளும் மீறக்கூடாது அப்படின்னு அப்பாவை வச்சே அம்மாவை கட்டுப்படுத்திட்டார். அப்ப வருத்தப்படுறாவோ, அதிருஷ்ட துக்கோ தர்மாத்மா சர்வபூத பிரியம்பதா மயி ஜாத்தோ தசரதாத் கதம் உஞ்சேன வர்த்தையே. சுவாமிக்கு 25 வயசு. சாதாரணமா இப்ப நம்மளுடைய லைஃப்லயே நமக்கெல்லாம் கஷ்டம்னா என்ன தெரியாது. நம்ம பெரியவாள்லாம் ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய. நம்மள கொண்டு வர்றதுக்கு நமக்கு கஷ்டத்தோடைய அருமையே தெரியாது. சக்கரவர்த்தி திருமணனுக்கு ஏது கஷ்டம்? அதிருஷ்ட துக்கா. இது வரைக்கும் 25 வயசு வரைக்கும் துக்கத்தையே பார்த்தது இல்லாமா. சரி, பாப்பியா அவனை காட்டுக்கு அனுப்புறதுக்கு? தர்மாத்மா. சரி, யார் யாரு ஆகும்னு வார்த்தையினாலேயோ இல்ல வேற விதத்திலேயோ ஹிம்சை பண்ணுவானா? சர்வபூத பிரியம்பதா. மனுஷாக்கிட்ட மட்டும் இல்ல, எல்லா பிராணிகள்கிட்டையும் பிரியமா பேசுறவர். சரி, யாருக்கோ பிறந்தவரா அப்படின்னா மகி ஜாதகா, எந்த பிறந்தவர் பட்ட மகிழ்ச்சி. அப்ப கதம் உஞ்சே காட்டுல போய் பொழிக்குதுங்களா அப்படின்னு கேட்டா இந்த ஸ்லோகத்தை மனசுல வச்சிருந்தார் சுவாமி. அப்பா சொன்னத பித்ருவாக்கிய பரிபாலனங்கிற முறையில 14 வருஷம் காட்டுல போய் கழிச்சா, அதுல உஞ்சவர்த்தி இந்த கதம் உஞ்சேர வார்த்தையை அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு அவருடைய லைஃப்ல இடம் இல்லை. அடுத்தாப்பல் அவதாரத்தை நம்ம பரமேஸ்வரனுடைய அவதாரம்னு ஐயாவால் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி சத்குரு சுவாமியில ஸ்ரீ ராமாவதாரம்னு சொல்றோம். நம்ம பெரியவாள்லாம் சொல்றோம். அந்த உஞ்சவர்த்திய அம்மா சொன்னதை பரிபாலனம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த உஞ்சவர்த்தி எடுத்துட்டார். அஸ்வத்த நாராயண சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் திருவள்ளூர்ல நித்திய ராமாயண உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பார். சத்குரு சுவாமிகள் முன்னாடி வெங்கட்ராமன் பேர் இருக்கு. கிராமத்தில் எல்லாரும் கதைக்கு போற வழக்கம், அப்பதான் டிவி கிடையாது. எல்லாரும் உபன்யாசம் கேட்டு இருக்கா. இந்த ஸ்லோகத்தை சொல்றார் இந்த அஸ்வத்த நாராயண சுவாமிகள். அவர் சொல்றது அப்படி அந்த ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு பதத்திலையும் பாவத்தோட சொல்றதுனால கேட்கிறவாளுக்கும் அந்த பதம் அப்படியே இன்ஜெக்ட் ஆகுது. அதை கேட்டவருக்கு ஆஹா நம்ம ஜென்மா இருக்காதான் எடுத்துருக்கோம் அப்படின்னா மறுநாளைக்கு போய் கோதங்கால் மனசு போய் உச்சவர்த்தி அக்ஷய பாத்திரம் எடுத்துட்டார். மறுநாள் உச்சவர்த்தி பண்ணார். 14 வருஷம் அவர் இருந்தது. 14 வருஷம் தான். அன்னிலிருந்து 14 வருஷம் உச்சவர்த்தி எடுத்தார். உச்சவர்த்திங்கிறது அந்த காலத்துல பாகவதத்திலே வருது. சிரோஞ்சவர்த்தியா பரிதுஷ்ட சேதாக தர்மம் மகாந்தம் விஷானஹா. பாகவதாவுடைய தர்மத்தை சொல்லும் போது உஞ்சவர்த்திக்கு லட்சணம் என்னன்னா, களத்துல கிராமத்துல இருக்கிறவங்க தெரியும் போர் அடிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. அந்த போர் அடிச்சு அளந்து மூட்டையா எடுத்து ஆத்துக்கு எடுத்துன்னு போறதுக்கு அப்புறம் அங்க செதறி இருக்கிற நெல்ல பொறுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை போஷணம் பண்றதுக்கு பேர் உச்சவர்த்தி. இது யாருக்கும் ஹிம்சை இல்லாத விஷயம். இது பிரதிகிரகம் கிடையாது. ஒருத்தத்தை தானமா வாங்கினா பாப்பம் உண்டு, அந்த பாப்பத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். தானம் கிடையாது. ரோட்ல கிடந்து பொறுக்கணும், அது எனக்கு வேண்டாம் வச்சுட்டு போனது. இப்போ அந்த காலம் போய் இப்ப நம்ம மிஷின் கட்டிங் இருக்கோம். வேலைக்கு ஆள் கிடைக்கலங்கிறது ஒரு விஷயம், விஞ்ஞானம் வளர்ந்துருக்குங்கிற ஒரு விஷயம். இப்ப எங்க போய் உஞ்சவர்த்தி எங்க போய் பொறுக்கிறது? இதுக்கு சத்குரு சுவாமிகள் வழி கொடுத்தார். ஸ்ரீகிருஷ்ணாய நமஹான்னு சொல்லி ஸ்ரீ வைஷ்ணவாலே நிறைய பேர் உஞ்சவர்த்தி பண்றது உண்டு. அதுக்கு சிரோவஸ்திரங்களா கிடையாது. அதுக்கு சிரோவஸ்திரம். சத்குரு சுவாமிகள் மட்டும் பாதுகா உண்டு. இந்த பஜே சத்குருங்கிற கீர்த்தனையில அந்த சத்குரு சுவாமிகள் உஞ்சவர்த்தி கோலத்தினுடைய அப்படியே வர்ணனை பூரா இருக்கு. தேஜசா அப்ஜ ஹிதகர துல்லியம், தாமரைக்கு ஹிதம் பண்ணக்கூடிய சூரியனை போன்ற பிரகாசம் உடையவர் அப்படின்னு ஆரம்பிச்சு விஞ்ஞானத பாதுக சரணம் அப்படின்னு இருக்கு. விஞ்ஞான வித்வான்களால் பூஜிக்கப்பட்ட பாதுகை உடையவர் அப்படின்னு. முட்டாள்கள் 4 பேர் நமஸ்காரம் பண்றது முக்கியம் இல்லை.
வித்வான்கள் நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கணும்னா அந்த பெரியவாளா எப்படி இருப்பாங்க? அப்ப பாகவதாவுடைய யோகியத்தை பார்த்துக்கோ, பாகவதாவை எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோ. அவளுடைய நியமங்கள், அவளுடைய அனுஷ்டானங்கள், அப்புறம் அவளுடைய பக்தி. இவ அப்ப என்ன நமஸ்காரம் பண்ணி யாரும் கேட்க வேண்டாம், அவ முகத்தோட நமஸ்காரம். அந்த கோலம்